கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையில் கூட இந்த நேரில் வாயிலாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பானது இப்படியாக இருக்கிறது: வேதாகம ஜெபம். வேதாகம ஜெபம் என்பது என்ன? வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிப்பது தான் வேதாகம ஜெபம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஒரு வசனம் அல்ல, இது என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்பவும் கிரியை செய்து எனக்கு ரொம்ப பிடித்தமான என்னுடைய அன்றாட வேலைகளிலே என்னை தேற்றுகிற ஒரு வசனம். ஒரு 6 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-6. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேத வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வேத வசனமானது ஒரு போதகர் எனக்கு இப்படியாக சொல்லிக் கொடுத்தார். நான் ஆண்டவர் தினமும் காண்கிறேன் என்று சொன்னார். நான் கேட்டேன், எப்படி ஆண்டவர் தினமும் காண்க முடியும்? அவர் சொன்னார், நான் அனுதினமும் இந்த வேதத்தை நான் படிக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அனுதினமும் நாம் வேதத்தை படிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தை வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கும்பொழுது அநேக நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்மளுடைய அநேக வேலையிலே நம்மை பாதுகாக்கிறது, அநேக வேலையிலே நமக்கு உதவி செய்கிறது, அநேக வேலையிலே நமக்கு நல்ல புத்தியை தருகிறது, அநேக வேலையிலே நம்மை மகிழ்விக்கிறது, அநேக வேலையிலே நம்மை உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளாக அதை பேசுகிறது. எனவே எனக்கு அருமையான தெய்வ ஜனங்களே, வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நம்முடைய பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் ஆவியானவர் மூலமாய் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் அனுதினமும் படிப்போமானால் நாம் செல்லுகிற வழி நித்திய வழியாய் காணப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். என்ன ஒரு அருமையான வார்த்தையை பார்த்தீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம் வாழ்க்கை என்னும் படகை நாம் செலுத்த வேண்டும். நாம் அதன் மூலமாய் செல்ல வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய அநேக நேரம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் அநேக நேரம் நம்மை அழ வைக்கிறது, அநேக நேரம் நம்மை மகிழ்விக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உங்களை மரண இருள் பள்ளத்தாக்கில் நடத்தினது, நம்மை பொல்லாப்புக்கு பயப்படாமல் அது காத்து கொண்டது, அது நம்முடைய ஆத்துமாவை தேற்றினது, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை செய்தது. அநேக நேரம் என்னுடைய அநேக சமூக வலைத்தளங்களில் ஒரு சில பேர் எனக்கு அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருப்பார்கள். நான் எப்போதும் காலையில் எழுந்து நான் என்னுடைய தொலைபேசி நான் பார்ப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஜெபம் அதற்கு பிறகு சிறிது வேலைகள்லாம் முடித்து விட்டு பிற்பாடு சமயம் இருந்தால் நான் பார்ப்பது உண்டு. அப்படி நான் பார்க்கும் வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் அநேக பேர்
இந்த இடைப்பட்ட காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருடைய வார்த்தைகளை முடித்து விட்டு ஆண்டவருடன் பேசிவிட்டு நான் செல்லும் அந்த இடைப்பட்ட வேலையில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய், அவர்கள் செலுத்துகிற வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். என்னுடைய உதயத்தை அவர் ஆற்றுவார். எனவே எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, அனுதினமும் யாராவது ஒருவருக்கு உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ இல்லை ஒரு சிறு மெசேஜ் மூலமாகவோ அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புங்கள். எனக்கு ஒரு சில நண்பர்கள் உண்டு, அனுதினமும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருப்பார்கள். எனவே எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் படிப்போம். நம் வாழ்க்கையை அவரோடு கூட பயணிப்போம். உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தம், கிருபையும், இரக்கமும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை வைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க கர்த்தனை உதவி செய்யும், பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதியை கன மகிமை முதல்வருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.